பிக் பாஸ் சீசன் 8 டேட் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தலாமா? ஆக்சுவலி எப்பயும் போல இந்த வீட்ல வந்து பார்வதி இல்லைன்னா மத்த யாருக்குமே கண்டென்ட் கொடுக்கவே தெரியாதுன்னு தான் நான் சொல்வேன். எல்லாருமே பிக் பாஸ் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அனுப்பிச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாரு. பார்வதி ஒருத்தங்க தான் அவங்களோட கண்டென்ட் கொடுக்கறனால தான் வீடே ஒரு மாதிரி ரணகலமா பாக்குற ஆடியன்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் ஜோடி ஜோடியா உட்காந்துட்டு பேசிக்கணும்னு பேசுறாங்களே தவிர மத்தபடி எந்த கண்டென்ட்டுமே கொடுக்கறது இல்ல. இந்த லிஸ்ட்ல இன்னொரு ஜோடியுமே ஜாயின் ஆயிருவாங்க போல. அதுதான் நம்ம பார்வதியும் கம்ருதீனும். இவங்களும் கொஞ்சம் ஜாயின் ஆகிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலி எப்பயும் போல நம்மளோட பொம்மை டாஸ்க் ஆரம்பிச்சாங்க பிக் பாஸ். பொம்மை டாஸ்க் ஆரம்பிச்சதும் அரோரா வந்து வெளியே போனாங்க அவுட் ஆகி. என்னடா இன்ட்ரெஸ்டிங்கே இல்ல, ரத்த காயமே வராம இவ்வளவு சாஃப்டா விளையாடுறாங்களே, விடக்கூடாது அப்படின்னு யோசிச்ச நம்ம பிக் பாஸ் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ் பண்ணாரு. நான் வந்து இப்ப புதுசா ஒரு ரூல் கொண்டு வரேன், வெளியே போய் அவுட் ஆனவங்க எல்லாருமே டிஃபென்ஸ்க்கு உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாரு. அதே மாதிரி டிஃபென்ஸ்க்கு வந்து கெமி, பார்வதி எல்லாமே ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் எல்லாமே உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்டமும் சுறுசுறுப்பா போச்சு. அதுல வியானாக்கு அடிபட்டு அது ஒரு மாதிரி கலவரமா போச்சு. இது எல்லாமே ஒரு பக்கம் போகும்போது நைட் என்னடா டாஸ்க் கொடுக்கறது யோசிச்ச நம்ம பிக் பாஸ் என்ன பண்ணாங்க, ஆஸ் யூஸ்வல் ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க் கொடுத்தாங்க. எல்லாருமே ரம்யா ஜோ ஸ்டோரிக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த தடவை வந்து ரம்யா ஜோ என்ன பண்ணாங்க, நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டோரி ஆரம்பிச்சாங்க. அவங்க ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது நிஜமாலுமே எனக்கு மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு, ஒரு மாதிரி டச்சிங்காவும் இருந்துச்சு. ரம்யா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் ரம்யா ஜோவா உள்ள வந்திருக்கேன், கண்டிப்பா ஸ்டெல்லாவா தான் நான் வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்க ஸ்டெல்லாவா வளர்ந்திருந்தா உங்களோட பிஹேவியர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் இருந்திருக்குமோ என்னவோ. ஆனா வெளியே எல்லாருமே நடிப்புன்னு சொல்றாங்க. பட் தெரியல, இதுக்கு மேல நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்கன்னு பார்த்தா முடிவு பண்ண முடியும். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இப்ப நீங்க ரம்யா ஜோவா உள்ள வந்திருக்கீங்க, வெளியே வந்து உங்களுக்கு ஸ்டெல்லாவா ஒரு நல்ல உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க கண்டிப்பா அதுல டிராவல் பண்ணி போங்க. ரம்யா ஜோவா கதையை வச்சு நான் ஒன்னே ஒண்ணுதான் ஃபைனலா சொல்ல விரும்புறேன். ஒரு பொண்ணு வேணும்னு நினைக்கிற வரைக்கும் தான் அந்த உறவு எவ்வளவு தப்பு பண்ணாலுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு வேணான்னு முடிவு பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சு அவ வாழ்க்கைய பார்த்து போக ஆரம்பிச்சானா கண்டிப்பா பிக் பாஸ் அளவுக்கு உயரத்துல போய் தான் நிப்பாங்க. அந்த நேரத்துல நீங்க வந்தா கண்டிப்பா அவங்கள டச் பண்ண கூட முடியாது. அவ்வளவு சொல்வேன். அந்த பொண்ணு வேணும்னு நினைக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த உறவுல உயிர் இருக்கும். ரம்யா ஜோ கண்டிப்பா உங்களுக்கு வெளியே வந்து நல்ல உலகம் காத்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டெல்லாவா நீங்க கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியணும். இதுதான் என்னோட ஒரு பர்சனலா என்னோட கருத்து. அடுத்து பிக் பாஸ்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் மறக்காம வந்து அப்டேட் பண்றேன். ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.